பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மோடு கூட பயணித்தவர்கள், உறவாயிருந்தவர்கள் ஒரு சில காலகட்டங்கள் நம்மை மறந்து நம்மை விட்டு விலகி போகிற சூழ்நிலை வரும்பொழுது நம்ம ரொம்ப வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். ஏன் இப்படியெல்லாம் அந்த மனிதர்கள் நடந்து கொள்ளுற என்று கலங்குகிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை மறக்காத ஒரு தேவன் நமக்கு உண்டு. இன்றைக்கு ஒரு வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மறப்பதில்லை. பாருங்களேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறாரு, நான் உங்களை மறப்பதில்லை. உங்களை மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம், நீங்கள் நம்பின உறவுகள் மறந்து போயிருக்கலாம், ஏன் பெற்ற பிள்ளைகள் கூட தாய் தகப்பனை மறந்து போயிருக்கலாம். ஆனால் என்றைக்குமே உங்களை மறக்காத ஒரு தேவன். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்போது, செழிப்பாக இருக்கும்போது எல்லா உறவுகளும் நம்மை தேடி வருவார்கள். நான் நிலை குலைந்து போகும்பொழுது, சூழ்நிலைகள் எதிராய் மாறும் பொழுது நம் பக்கத்தில் நிற்கிற ஒருவரும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லாரு, கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு கூட, தன் பெத்த பிள்ளைக்கு கூட, அந்த பிள்ளையை கூட ஒரு தாய் மறந்து போயிடுவா. நான் உங்களை மறப்பதில்லை. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இப்படி ஒரு தெய்வத்தை பெற்றிருக்க நம் பாக்கியசாலி தானே. இவர் மறந்துட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்கன்னு புலம்புனீங்கல்ல. இனி புலம்பாதீங்க. என்னை மறக்காத ஒரு தேவன், எந்த சூழ்நிலையும் என்னை மறக்காத ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட ஓடுங்க. அவர் உங்களையும் என்னையும் ஒருபோதும் மறந்ததில்லை, மறக்கவும் மாட்டார். அந்த அன்பு தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை மறக்கிறதில்லை, என்னை மறவாமல் நினைத்திருக்கிற தேவன் தொடர்ந்து என்னை நடத்தும் என்று கர்த்தர் உங்களை நடத்துவார். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, வாக்குத்தத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை மறக்காத தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வசனம் ஆறுதல் படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.